Hi students, Unit 4 Goodwill in Partnership Accounts. Valuation of Goodwill. First method average profit method. So the goodwill வந்து எதுக்காக நாம வேல்யூ பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா need for valuation of goodwill. First point, when there is a change in the profit sharing ratio. Partners ஓட profit sharing ratio ல ஏதாவது changes வரும்போது நம்ம goodwill ல வந்து valuation பண்ணுவோம். Next one, when a new partner is admitted into a firm. ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஸோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற குட்வில்ல பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த டைம்லேயும் நம்ம குட்வில் எவ்வளோ இருக்குதுன்றதை வேல்யூஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், when an existing partner retires from the firm or when a partner dies. நம்மக்கிட்ட இருக்கிற பார்ட்னர்ஸில் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு, இல்லைன்னா யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் குட்வில்ல வந்து வேல்யூஷன் பண்ணி பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிப்போம். when a partnership firm is dissolved. பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்போது கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்கன்றப்ப அந்த டைம்லேயும் நம்ம குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணுறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அதில் தேர்ட் மெத்தட் வந்து illustration 3. A partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retiring partner. ஸோ ரிட்டையரிங் பார்ட்னருக்கு அவரோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணணுன்றதுக்காக நம்ம இப்போ குட்வில் கால்குலேட் பண்ண போகிறோம். The profit of that firm for the last 4 years whereas for us last 4 years ஓட ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. 2015, 2016 and 17 and 18. Next point, the business was looked after by a partner. No remuneration was paid to him. The fair remuneration of the partner valued at comes to rupees 6,000 per annum. ஸோ இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிற பார்ட்னருக்கு நம்ம வந்து சேலரி ரெமுனரேஷன் வந்து இப்போ வரைக்கும் பே பண்ணல. அதுக்கு அவங்க எவ்வளோ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6,000 பெர் annum. ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெமுனரேஷனை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ண ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்துடும். சேம் ப்ரொசீஜர் இதில் ஃபாலோ பண்ணுறோம். 1, 2, 3, 4 இயர்ஸ் ப்ராஃபிட்டையும் டிவைட் பண்ணால் வர்றது ஆவரேஜ் ப்ராஃபிட். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இந்த ரெமுனரேஷன் அமௌண்ட் 6,000 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற ப்ராஃபிட்டில் தான் குட்வில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் இஃப் இட் இஸ் வேல்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years purchase of the average profit of the last 4 years. Solution. Illustration 3 solution. Average profit equal to total profit divided by number of years. Total profit equal to first year 40,000 plus 50,000 plus 48,000 plus 46,000. Total 1,84,000. So average profit equal to 1,84,000 divided by 4 equal to 46,000. Average profit 46,000, but it includes salary rupees 6,000 per annum. So next step, average profit before adjusting fair remuneration of the partner amount 46,000 less fair remuneration of the partners. Question என்ன amount கொடுத்திருந்தாங்க? 6,000. Average profit 40,000. Next step, goodwill equal to average profit into number of years purchase. Average profit 40,000 into number of years purchase 3.
So goodwill equal to rupees 1,20,000. Sum number 3. From the following information relating to a partnership firm, find out the value of its goodwill based on 3 years purchase of average profit of the last 4 years. Profit of the years 2015, 16, 17 and 18 are 10,000, 12,500, 12,000 and 11,500 respectively. The business was looked after by a partner and his fair remuneration amounts to rupees 1,500 per year. This amount was not considered in the calculation of the above profit. So same procedure. First calculate the total capital and find out the average profit minus 1,500. Then calculate the goodwill. Sum number 3 solution. Average profit equal to total profit divided by number of years. Total profit equal to total profit equal to 10,000 plus 12,500 plus 12,000 plus 11,500. So total 46,000. Average profit equal to average profit equal to 46,000 divided by 4 equal to 11,500. Average profit before adjustment 11,500. So average profit before adjusting fair remuneration of the partner 11,500 less fair remuneration of partners. Question level amount கொடுத்திருக்காங்க 1,500. 10,000. So average profit rupees 10,000. Goodwill equal to average profit into number of years of purchase. Average profit 10,000 into number of years purchase 3. Goodwill amount rupees 30,000. Illustration 4. From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of average profit of 3 years. First one, profit for the year ending 31st December 2016, 17 and 18 were 46,000, 44,000 and 50,000 respectively. Next one, a non-recurring income of rupees 5,000 is included in the profit of the year 2016. Third one, the closing stock of the year 2017 was overvalued by rupees 10,000. So in this sum, நம்ம average profit calculate பண்றதுக்காக ஒரு சில ரெக்டிஃபிகேஷன் நம்ம பண்ண வேண்டி இருக்குது. அந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். While computing the average profit, in addition to rectification of errors, the following adjustments are to be made. So நம்ம இப்போ பார்க்குற சம்மம் average profit calculate பண்ணுறதுக்கு தான். First one, adjusted profit equal to adjusted profit என்றது இந்த கால்குலேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வர ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் adjusted profit equal to actual profit. First one, past expenses not required in the future. Past expenses நான் ஃபியூச்சருக்கு தேவைப்படலை அப்படின்றப்ப அதை ஆட் பண்ணிக்கிறோம். Next one, expense opposite income. Past revenue is not likely to be earned in the future minus. Next one, additional income expected in the future.
ஃபியூச்சரில் நமக்கு இந்த இன்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்டு இன் த ஃபியூச்சரில் நம்ம பே பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிற அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். The average profit may be either simple average profit or weighted average profit. So, நம்ம இந்த average profitல 2 methods பார்த்திருக்கோம் இல்லையா, simple average profit method, weighted average profit method. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற some simple average profit method இதுவா இருந்தாலும் சரி இல்ல weighted average profit method இருந்தாலும் சரி இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த ப்ரொசீஜரை நான் ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கிறேன். பிளஸ் past expenses minus past revenues plus additional income minus additional expenses. So first one profit கொடுத்திருக்காங்க. இது நம்ம tabular column போட்டு தான் அந்த adjusted profit calculate பண்ணுவோம். So இதை விட்டுடலாம். Next one பாருங்க. A non-recurring income of rupees 5,000 included in the profit of the year 2016. So 2016ல non-recurring income 5,000 include ஆயிருக்குது. Income, so இது வந்து revenue. 2016 year endல தான் நம்ம calculate பண்றோம். So இது வந்து past revenue. அப்ப இது என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து non-recurring income வந்து minus பண்ணிப்போம். Next one, closing stock of the year 2017 was overvalued by rupees 10,000. 2017 குள்ள closing stock வந்து நம்ம overvalue பண்ணியிருக்கிறோம். closing stockம் நமக்கு வந்து income தான். So இதுவும் past revenues. அதனால இதை வந்து minus பண்ணிடுறோம் அந்த 10,000. Then next 2017 ஓட closing stock 2018ல opening stock. opening stockனு வரும்போது ஃபியூச்சர்ல அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அடிஷ்னல் இன்கம் எக்ஸ்பெக்டட் இன் த ஃபியூச்சர். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் 2017ஓடது. தென் 2018ல வர ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். Illustration 14 solution. First step, calculation of adjusted profit. நம்ம ஆக்சுவலா என்ன கால்குலேட் பண்ணுவோம், ஆவரேஜ் ப்ராஃபிட். பட் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறது என்னது, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஃபார்மேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ராஃபிட் பிளஸ் சம்திங் ஆர் மைனஸ் சம்திங். ஸோ ப்ராஃபிட் ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் த கொஸ்டின். Profit for the year ending 31st December 2016, 17, 18 கொடுத்திருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு இயர்லயும் அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட் தான் என்னது ஆக்சுவல் ப்ராஃபிட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் 2016, 17, 18. தென் ப்ராஃபிட் ஆக்சுவல் ப்ராஃபிட் 16 46,000, then 44,000, 50,000, 46,000. Next one 44,000. Third one 50,000. So the profit order name actual profit less. First one, non-recurring income of rupees 5,000 included in the profit of the year 2016. So 2016 la mattum the non-recurring income 5,000 நம்ம மைனஸ் பண்ணணும். non-recurring income non-recurring income 5,000, 41,000. Next one, the closing stock. First one over actual profit enter பண்ணிட்டோம், non-recurring income enter பண்ணியாச்சு. Third one, the closing stock of the year 2017. So 2017 was overvalued by rupees 10,000. So less overvaluation of closing stock 2017 10,000. So no adjustments, put dash, same 44,000. Here 50,000.
Overvaluation only for 2017 41,000 34,000 50,000. Next one overvaluation of closing stock பார்த்தோனே next opening stock. Closing stock overvalueன்றப்ப opening stockம் overvalued ல தான் இருக்கும் இல்லையா? So overvaluation of opening stock 2017 closing stock 2018 opening stock, so 10,000 41,000 34,000 60,000. Profit after adjustments. Next step average profit. Average profit equal to total profit divided by number of years. இப்போ இந்த total profitக்கு நம்ம எந்த amount எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ calculate பண்ணிருக்கோம் இல்லையா profit after adjustments 41,000 34,000 60,000. So total profit equal to 41,000 plus 34,000 plus 60,000 1,35,000. Average profit equal to average profit equal to 1,35,000 divided by 3 equal to rupees 45,000. Next step calculate the goodwill. Goodwill equal to average profit into number of years purchase. Average profit 45,000 into 2 equal to rupees 90,000. Sum number 4. From the following information relating to Sri Devi Enterprises, calculate the value of goodwill on the basis of 4 years purchase of the average profit of 3 years. Profit for the year ending 31st December 2016, 17 and 18 were 1,75,000, 1,50,000 and 2 lakhs respectively. Next one, a non-recurring income of rupees 45,000 is included in the profit of the year 2016. The closing stock of the year 2017 was overvalued by rupees 30,000. So, same procedure like illustration 4. Solution, calculation of adjusted profit, particulars 2016, 17 and 18. Profit 1,75,000, 1,50,000, 2 lakhs. 1,75,000, 1,50,000 and 2 lakhs. Less non-recurring income. Non-recurring income. Non-recurring income rupees 45,000 included in the year 2016. So நீங்க sum read பண்றப்ப இந்த years வந்து கரெக்ட்டா பாத்துக்கோங்க. year மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். 2016. So 2016ல 45,000 minus பண்றோம். 45,000. One lakh 30,000. Here 1,50,000. Then 2 lakhs.
less overvaluation of closing stock. For the year 2017 amount 30,000. So 2017 30,000. 1,30,000, 1,20,000 and 2 lakhs. Next one, add overvaluation of opening stock (2017) closing stock, 2018 opening stock. So 2018 same 30,000, 1,30,000, 1,30,000, 1,20,000, 2,30,000. Profit after adjustments. Next step, average profit equal to total profit divided by number of years. So total profit first year 1,30,000, 1,20,000 and 2,30,000. Total profit equal to 1,30,000 plus 1,20,000 plus 2,30,000. Total 5,80,000. Average profit equal to 5,80,000 divided by 3 equal to 1,60,000. Average profit 1,60,000. Goodwill equal to average profit into number of years purchase. Average profit 1,60,000 into number of years purchase. Question la வந்து 4 years கொடுத்திருக்காங்க into 4. So answer rupees 6,40,000. Goodwill equal to rupees 6,40,000. Illustration 5. The following particulars are available in respect of a business carried on by a partnership firm. Profits earned 2016 30,000, 2017 29,000 and 2018 32,000. Profit of 2016 includes a non-recurring income rupees 3,000. Third one, profit of 2017 is reduced by 2,000 due to stock destroyed by fire. Fourth one, the stock is not insured. The destroy actually 2,000 இது வந்து அவங்க இன்சூர் பண்ணல. But it is decided to insure in the stock in future. Futureல stock வந்து இன்சூர் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அது வந்து destroy ஆயிடுச்சு. The insurance premium is estimated at rupees 5,600 per annum. So அவங்க வந்து ஃபியூச்சர்ல இன்சூர் பண்ணலாம்னு நினைச்சிருந்தாங்க இல்லையா, அப்ப இன்சூர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா 5,600 per annum. You are required to calculate the value of goodwill on the basis of 2 years purchase of average profit of the last 3 years. So third one, profit of 2017 is reduced by 2,000 due to stock destroyed by fire. So stock destroyed ஆயிடுச்சு அப்படின்றப்ப இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, லாஸ் இல்லையா. So loss and expenses நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கிறோம். Fourth one adjustment வந்து அப்புறம் பார்க்கலாம். Solution, calculation of adjusted profit, particulars 2016, 17, 18.
Profit amount 30,000, 29,000, 32,000. 30,000, 29,000, 32,000. Less non-recurring income amount 3,000 for 2016. 3,000, 2016. 27,000, 29,000, 32,000. Next one, add stock destroyed by fire, abnormal loss. Business la na purchase or sales பண்றப்ப வர லாஸ் வந்து நார்மல் லாஸ். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா தீப்பிடிச்சனால இது வந்து என்னன்னு சொல்லிடுறாங்க, அப்நார்மல் லாஸ். இயர் 2017, amount 2000. So 2017, 2000 rupees. 27,000, 31,000, 32,000. Next step, average profit. Average profit equal to total profit divided by number of years. Total profit equal to 27,000, 31,000 and 32,000. 90,000. Average profit 90,000 divided by 3 equal to 30,000. Average profit rupees 30,000. Next one, now listen the adjustment for the stock is not insured but it is decided to insure stock in the future. Futureல இந்த ஸ்டாக்கை இன்சூர் பண்ணியிருந்தானா நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் எஸ்டிமேட்டட் அட் rupees 5,600 per annum. 5,600 rupees நம்ம வந்து ஃபியூச்சர்ல பே பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. So average profit 30,000 include the premium. Listen, average profit before adjusting insurance premium payable in future 30,000. Less insurance premium payable in future 5,600. Balance 24,400. Average profit. Average profit. Goodwill equal to average profit into number of years of purchase. So average profit 24,400 into number of years purchase 2. Goodwill equal to 48,800. Sum number 5. The following particulars are available in respect of the business carried on by a partnership firm. First one, profits earned 2016 25,000, 2017 23,000 and 2018 26,000. Next one, profit of 2016 includes a non-recurring income of rupees 2,500. Third one, the profit of 2017 is reduced by rupees 3,500 due to stock destroyed by fire. So it is a abnormal loss. Fourth one, the stock was not insured but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated to be rupees 250 per annum. You are required to calculate the value of goodwill of the firm on the basis of 2 years purchase of average profit of last 3 years. Solution, calculation of adjusted profit, particulars 2016, 17 and 18, profit amount 25,000, 23,000, 26,000.
less non-recurring income first year 2500. $22,500, 23,000, 26,000. Add stock destroyed by fire 2017, 3,500. $22,500, add 26,500, 26,000. Profit after adjustments. Profit after adjustments. Average profit equal to total profit divided by number of years. Total profit $22,500 plus 26,500 plus 26,000, 75,000. Average profit equal to total profit divided by 3 equal to 25,000. Next step, particulars. Average profit before adjusting insurance premium payable in future 25,000. Insurance premium payable in future question la amount கொடுத்திருக்காங்க 250 less 24,750. Average profit. Average profit. Goodwill equal to average profit into number of years purchase. Average profit 24,750 into number of years purchase 2 years. So 49,500. Goodwill amount 49,500. Okay. Next video la weighted average profit method பார்க்கலாம். Thank you students.